என் தங்கைக்கு நான் அழகான மாப்பிள்ளை பார்த்திருக்கின்றேன். என்ன சொல்றீங்க? தங்கைக்கு திருமணம் திருமணமா? எப்பங்க திருமணம்? எப்ப திருமணம்? எப்பொழுதுதான் திருமணம்? போனான காட்சி எப்ப திருமணம்னு கேளாம். இன்னும் திரும்பலையா? நீ குழந்தை அப்பெல்லாம் பண்ணலடா, உள்ளதா இருக்குது. நல்லா அந்த பையனை கொண்டு போட விட்டுருக்குது. திருமணம் திருமணமா? என்னுடைய நாத்தனாருக்கு தானே? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு அது மட்டுமா? திருமணம் சொல்றீங்களே, அது குழந்தை பொண்ணாச்சே. என்ன வயசாயிடுச்சு சொல்லுங்க? அது குழந்தை பொண்ணா? 60 வயசுல பண்ணலாமா கல்யாணத்தை? வாய மூடுடா. 60 வயசுல குடும்பம் கட்டு போதுன்னா எவ்வளவு மனசுல போட்டு கும்பிரி கண்ணகியின் மர பெருமையா என் மனைவி அலங்காரி. என் தங்கை கண்ணி பருவம் நீங்க மங்கை பருவம் அடைந்து விட்டார். அதெல்லாம் புரியுதுங்க. ஆனாலும் அந்த குழந்தைங்க சின்ன குழந்தை என்று சொல்கின்றாலே என் தங்கையை பார்த்தாயடா எப்படிப்பட்ட மனப்பக்குவம் வருமாடா? இதுவரையிலும் நல்ல தாங்கவருக்கு மனத்தையும் நான் எடுத்து சொன்னேன். மாவை வீட்டுக்கு போனா எப்படி தனியா இருப்பா? என்னடா தலைகாணி மந்திரி என்னடி உனக்கு அவனுக்கும் என்னடியே யார கேட்ட பண்ண? அலங்காரி, அழகான மாப்பிள்ளை பார்த்து விட்டு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதனால் உன் விருப்பத்தை கேட்கலாம் என்று உன்னை நான் அழைத்தேன். எனக்கு சம்மதம் தான். போக போக சரியாயிடும். ஆமாங்க, சரிங்க, ஆகட்டும். மாப்பிள்ளை முகத்தை பாக்கலீங்க. என் மனைவி என் மனைவி தேவதை எங்க பிடிச்சீங்க? என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு பொறுமை பார்த்தாயா? அன்பு, அவனை பார்க்கும்போது திருமணமாகாத பெண் மாதிரியே என் கண்ணுக்கு தெரியும். தெரியும்பா, தெரியும். தாடி விடுமா, தாடி அர்த்தம் போடுமா பண்ணுவேன் நான். திருமணம்டா என் தங்கைக்கு. நான் வரவா? ஏண்டா உட்கார முடியல? ஐயா, சாகியப்படி நின்று கொண்டுதான் தாலி கட்ட வேண்டும். நான் யாரு, எப்படிப்பட்ட மாமன் நானு? இன்னும் ஒரு 2 வாரம் தள்ளி வைக்கலாங்க கல்யாணம். இல்ல இப்போதுதான் திருமணம். ஐயா, கோபம் பண்ண வேண்டாம். ஐயா, திருமணம் நடக்கட்டும். அனைவரும் சீரும் சிறப்போடு இருவரும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வாழ்க வாழ்க என்று வாழ வேண்டும். ஆமா, திருமணம் முடிந்து விட்டது. மாப்பிளைக்கு நல்ல வரவல பொரியல் இதெல்லாம் செஞ்சு வை. நானா ஊர்ல தான வருவாங்க. கணவர் அல்லவா? நீதான் அன்பாக உபசரிக்க வேண்டும். அப்படின்னா என்ன வேணுங்க? அண்ணன் அண்ணன் அண்ணாவா? அண்ணன்டா. அன்னைக்கு
ஒரு அன்பு கிடையாது அது மட்டும் கிடைக்காது இருவரும் சென்று சமைத்து அண்ணனை பாத்துக்க தங்கையிடம் நான் சத்தியமா பேச வேண்டும். பசியோட வந்திருக்கேன். வாங்க தந்தை என்னவென்று உரைத்தார், இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட சிறுவனத்தை யாருமே கொடுத்திருக்க கூடாது, இப்படிப்பட்ட திருமணம் யாருமே செய்திருக்க கூடாது. உடன் பிறந்த தங்கையை இறக்கும் பொழுது உன் கையில் பிடித்து கொடுத்து உண்மைதானடா, இந்த உலகத்தில் யாரும் கொடுக்காத சீர்வரிசைகள் சீதனங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். உண்மைதானடா, பிறந்த உன் தங்கை நல்ல தங்காவுக்கு என்ன சீதனம் சொல்லுங்க. என்ன தெரியுமா தங்கா? சீதனமா தங்கா யானை கட்டி யானை கட்டி போரடித்தால் மாளாதம்மா சீதனங்கள் மாடு கட்டி போரடித்தால் ஒருபோதும் கவலைப்படாதம்மா, உன் விருப்பம் போல் உனக்கு நான் திருமணம் செய்து வைத்து விட்டேன் அம்மா. என் அண்ணனை நினைத்தால் அந்த நேரத்தில் நான் பார்த்து நிற்பேன் அம்மா. தங்கா அண்ணா, எனக்கு மாறி கொடுத்த அண்ணா, எனக்கு சீரு கொடுத்த அண்ணா, நான் ஒரே ஒரு தங்கச்சி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு எல்லாம் சிறு வாரி வாரி கொடுத்து அண்ணா. அண்ணா, சிறிய வயதிலிருந்து உன்னை விட்டு ஒரு நொடி கூட நான் பிரிஞ்சது கிடையாது. தாய் இல்லா வேலையில் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் வளர்த்தினேன் அண்ணா. எனக்கு எதற்காக நான் திருமணம் செய்து வைத்தேன்? இந்த பாவி நான் உன்னை விட்டு போக போறேன்னா, உன்னை விட்டு நான் பிரிஞ்சு எப்படி இந்த பாவி இந்த பாவிட விட்டு நம்பியிருக்கேன் அண்ணா. என்ன விட்டுட்டு அண்ணா என்று உன் மனதால் நினைத்தால் அடுத்தோடையே நான் வந்து நிற்பேன் அம்மா. தங்கா, என் உயிருக்கு உயிராக நீதான் அம்மா இருக்கின்றாய் தங்கா, ஒருபோதும் கவலைப்படாதே தங்கா. அண்ணா, ஒரே ஒரு தங்கச்சி நான் பிறந்த வீட்டில் எப்படி வாழ்ந்தேனோ அதே போன்று புகுந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று எண்ணில் அடங்காத சீரை எனக்கு வாரி வாரி கொடுத்து என்ன இந்த தங்கச்சிக்கு நீ எல்லாம் சீரை கொடுத்துட்டியா? இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட சீர்வரிசை யாருமே கொடுத்திருக்க மாட்டார்களே. அனைத்து சீர்வரிசை நான் கொடுத்து விட்டேன், ஆனால் இல்லை என்ன சீர்வரிசை நீங்கள் கொடுக்கவில்லை என்று உரைக்கின்றாய் அம்மா. என்னம்மா சீர்வரிசை கிடையாதுங்க, இன்னும் ஒரு சீரை எனக்கு நீ கொடுக்கலன்னா இந்த பாவிக்கு இன்னும் ஒரு சீரா? அண்ணா, என்னம்மா அந்த சீரம்மா முடிஞ்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அண்ணா இந்த கல்லு வயிற்றில் ஒரு கரும்பு பூத்ததுன்னா, இந்த அள்ளி வயிற்றில் ஒரு அரும்பு பூத்ததுன்னா, அண்ணா முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்தார்கள் என்று தாய் நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன தங்க பால் ஆடலையும் தங்க மோர் கிண்ணத்திலையும் என்னை பால் ஊட்டி சீராட்டி அன்போடு பண்போடு வளர்த்தார்களே. அண்ணா, அம்மா, நான் பிறக்க குழந்தைகளுக்கு உன் தாய் மாமா கொடுத்த சீரிலாகுது. நான் குழந்தை இருக்கும்போது உன் தாய் மாமே என்ன மார் மீது தோல் மீது போட்டு எனக்கு இந்த தங்க பால் ஆடலையும் தங்க மோர் கிண்ணத்துல என்ன பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தார் என்று நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு உன் பெயரை சொல்லி சொல்லி நான் ஊற்றி வளர்ப்பேனா? எனக்கு அந்த ஒரு சீரை கொடுத்துருந்தா அண்ணா. பால் குடித்த பாலாடையோ
பாலாடையும் மோர் குடித்த தங்க கிண்ணமும் வேண்டும் என்று உரைக்கின்றாய் அம்மா. அதையும் இந்த அண்ணன் தருகின்றேன் அம்மா, எடுத்து செல்லம்மா. அம்மா தங்கா, இந்த அண்ணனோடு இருந்தாய், இப்பொழுது பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டு செல்கின்றாய் என்று ஒருபோதும் கவலைப்படாதம்மா. இந்த அண்ணன் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் அம்மா. உன்னை பிரிச்சு நான் எப்படி என்ன வாழ போறேன்? நான் போகல, நான் இதே நாட்டுல இருக்கிறேன். பிறந்த விட்டு விட்டு புகுந்த வீடு போய்தான் ஆக வேண்டும் அம்மா. ஒரு பெண்ணாக இந்த பூவில்கள் பிறந்து விட்டால் என்னதான் இருந்தாலும் பெண்ணாக பிறந்து வளர்ந்து கன்னி பருவனங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாள். அவள் பிறந்த விட்டு விட்டு புகுந்து விடு சென்றுதான் ஆக வேண்டும் அம்மா. நான் வருகின்றேன் அம்மா. இந்த அண்ணன் உன்னை பார்க்க வருகின்றேன்.